கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தேவபலன் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:8 இப்படியாக சொல்கிறது. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, இவ்வுலகில் உள்ள மனிதர்கள் உயர்த்தப்படுவதற்கு அவர்கள் நம்புவது தங்களுடைய பலத்தை மாத்திரம், அதாவது தங்களிடத்தில் உள்ள பண பலம், ஆட்கள் பலம், படைபலம், ஆஸ்தி பலம், பெயர் பலம், இவை அனைத்தும் அவர்களை உயர்வான இடத்திற்கு தகுதிப்படுத்தும் என்று நம்புவதுண்டு. ஆனால் தேவன் ஒருவனை உயர்த்துவதற்கு இத்தனை மேன்மைகளும் சுய பலன்களும் அவசியமில்லை. மாறாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் அசட்டை செய்யப்பட்டவர்களும் புறக்கணிக்கப்பட்டவர்களுமான சிறியோரையும் எளியோரையும் மாத்திரம் தெரிந்து கொள்கிறார். தாம் தேர்ந்தெடுத்தவரை தாழ்வில் இருந்து உயர்த்துகிறார். தேவன் தம் ஜனங்களுக்கு வெற்றி தருகிறார். வேதம் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களுடைய உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் உச்ச கருத்தை வைத்தார். கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் விளங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயத்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் அபிஷேகத்தை வாஞ்சியுங்கள். எந்த மனிதனையும் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவருடைய கரத்தினால் மாத்திரம் கூடும் என்றும் அவராலே ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகும் என்றும் அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுகிறவர் கர்த்தரே. கர்த்தருக்கு விரோதமாக எழுந்து நிற்கிறவர்களை, வழக்காடுகிறவர்களை கர்த்தர் நொறுக்கி போட்டு நியாயத்தீர்ப்பு செய்வார். என் சகோதரரே, புழுதியிலும் குப்பையிலும் நீங்கள் இருக்கலாம், தாழ்மையிலும் அவமானத்தில் நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், உயர்வு மனிதனால் அல்ல, தேவனால் என்று அறிந்து கொள்ளுங்கள். எல்லா உயர்வுக்கும் காரணரும் அவரே. அப்படி இருக்க உயர்வுக்கு காரணரானவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரிடத்தில் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் கொம்பை உயர பண்ணுவார். அவரே உங்களுக்கு உயர்வை கட்டளிடுவார். கர்த்தர் எளியோராகிய உங்களை, சிறியவன் என்று எண்ணப்பட்ட உங்களை தாழ்வில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோட உங்களை உட்கார செய்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் செய்து உங்கள் கொம்பை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.